அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 3 ரித்திகா ஜி. பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதல் கண் வணக்கம். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இனநீதி இருப்பதும் நன்றே என்று கூறி நல்லோர் அனைவரையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரித்திகா. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சவால்களை சமாளித்தல், ஒரு தனிப்பட்ட கதை. சவால்கள் என்பது நாம் அனைவரும் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான அனுபவம். ஒருவன் சவால்களை மேற்கொள்ளும் போதுதான் அது நம்மை வளர்த்து உறுதிப்படுத்தும். ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சில சமயங்களில் நம்மை கலங்கடித்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிவிடும். சவால்களை எவ்வாறு சமாளித்து வெற்றி பெறுகிறோம் என்பது நம்முடைய வெற்றியையும் வளர்ச்சியையும் தீர்மானிக்கும். அப்படி சவால்களை சமாளித்து வெற்றி பெற்ற நம் தமிழக விளையாட்டு வீரர் மாரியப்பன் தங்கவேலு. இவரின் வெற்றிக்கு பின்னுள்ள சவால்கள் நிறைந்த பயணத்தை பார்ப்போம். இவர் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஓமலூர் அருகே உள்ள பெரியவடக்கம்பட்டி கிராமத்தில் 1995ஆம் ஆண்டு பிறந்தவர். இவருக்கு 4 சகோதரர்கள், 1 சகோதரி உள்ளனர். தந்தை குடும்பத்தை கைவிட்டதால் தாயார் கூலி வேலை செய்து தன் பிள்ளைகளை வளர்த்தார். மாரியப்பன் தனது 5 வயதில் ஒரு விபத்தின் காரணமாக முழங்கால் கீழே உள்ள கால் பகுதியை இழந்தவர். இவர் பள்ளி பருவத்தில் விளையாட்டில் இருந்த ஆர்வத்தை பார்த்த பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் ராஜேந்திரனால் தடகளத்தில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். இவர் பள்ளி 2013ஆம் ஆண்டு நடந்த தேசிய பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் உயரம் தாண்டிய விதம் பயிற்சியாளர் சத்யநாராயணாவுக்கு பிடித்து போக மாரியப்பனை பெங்களூரில் தன் பயிற்சி மையத்தில் வைத்து பயிற்சி அளிக்க தொடங்கினார். சிறப்பான பயிற்சிகளை மேற்கொண்ட அவர் 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளர் ஒலிம்பிக் போட்டியில் T42 வகுப்பில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் பெற்றார். 2019ஆம் ஆண்டு நடந்த தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் T63 வகுப்பில் வெண்கல பதக்கம் பெற்றார். 2021 டோக்கியோ பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப் பதக்கம் பெற்றார். மத்திய அரசு மாரியப்பனுக்கு 2017ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதையும் 2020ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதையும் வழங்கி கௌரவித்தது. எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணிய ராகப்பெறின் என்ற குரலுக்கு ஏற்ப தன் எண்ணத்தில் உறுதியாக இருந்து உயரம் தாண்டி சிகரம் தொட்ட நம் தமிழக தங்க மகன் மாரியப்பன். சவால்கள் தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குகின்றன. அவற்றை எதிர்கொண்டு வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவோம். நன்றி, வணக்கம்.